ஆத்மா சரி. இதான் ஒரு மனுஷன். எப்பயுமே மாமிசம் ஆவி சொல்றதை கேட்காது, ஆவி சொல்றதையும் மாம்சம் கேட்காது. இப்ப மாம்சத்துக்கு ஆவிக்கு ஒரு போராட்டம் போயிட்டே தான் இருக்கும். அப்ப தேவனுக்கு உன்னை விரோதியா மாத்த மாமிச ஆசை இச்சைகளை தூண்டுவான். அப்ப தேவனுக்கு விரோதியா அவனை மாற்றுவதற்கு அந்த மாமிசம் என்ன சொல்லும்? நீ என்ன யார் திட்ட நீ திட்டு, உன் மேல கோபப்பட நீ கோபப்படு. ஆவியான சொல்வாரு, மகளே இதான் ஒரு ரட்சிப்பின் அனுபவமா? ஆண்டவர் உனக்காக நான் கடைசி ரத்தத்தை சிந்தி உன்னை நான் மீட்டு எடுத்ததுக்கு இதுதான் நீ கொடுக்கிற பரிசான்னு வரு. மாம்சம் என்ன பண்ணும்? பொறாமை. சபைக்கு வந்தா பொறாமை, வீட்டில் இருந்தா பொறாமை, வெளியே போனா பொறாமை, நண்பனை பார்த்தா பொறாமை, யாராவது ஒருத்தர் நல்ல நகை போட்டு போனா பொறாமை, நல்ல ஒரு வாகனம் வாங்கிட்டா பொறாமை, நல்ல ஒரு வீடு கட்டிட்டா ஒரு பொறாமை, நல்ல பிள்ளைங்க ட்ரெஸ் போட்டா ஒரு பொறாமை. ஏன்னா இவங்கள மாதிரி யாருக்கு கூட தான். சவுல் மாம்சத்துக்கு உட்பட்டவனா இருந்தான், ராஜாவா இருக்கிற கர்த்தர் கீழே தள்ளினார். ஆனா ஆவிக்குரியவனா தாவீது ஆடுகளை மேய்த்தவனை கர்த்தர் அரசனாய் மாற்றினார்.